ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாதம் கன்னி ராசிக்கு என்ன தலையெழுத்து, ஜூலை மாதத்துல கன்னி ராசிக்கு என்னதான் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார், அதை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இப்ப நல்ல கவனிங்க. முதல் விஷயம், கன்னிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, எதிரிகளை வெற்றி பெறுவது, சத்துருக்கள் எதிரிகள் வெற்றி பெறுவது, திடீர் அதிர்ஷ்டம், தொழிலில் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் நிச்சயமாக கன்னிராசிக்கு உண்டு. அது மாற்று கருத்தே இல்லை. அதே நேரம்
7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சனிபான் இருப்பது ஒரு வகையில பாதிப்பு. கணவன் மனைவி பிரிவது, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுத்துவது, கூட்டு தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும், சிலருக்கு திருமணம் அதிர்ஷ்டமாக அமையும். 7ஆம் இடம் என்பதால் 5ஆம் அதிபதி, ஏதாவது கன்னிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி, அவரே 7ஆம் இடத்தில் இருந்தா சிலருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தலையில மாறிடும். அந்த சுயஜாதத்துல சில விஷயங்கள் இருக்கும், மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுரும் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் கன்னிக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி பெரிய யோகாதிபதி, பெரிய பதவியை கொடுக்கக்கூடியது, நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள், பூமி வணிகங்கள், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும், சகோதர உயர்வு ஏற்படும். அவர்கள் அந்த சகோதரர் பெற்ற உயர்வால் நமக்கு சில நன்மைகள் ஏற்படும். அடுத்து உங்களுக்கு கன்னிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் ஜீவனஸ்தானம், புதன் ஆட்சி பெற்று, புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அற்புதமாக. அப்ப சொந்த தொழில், வியாபாரம், நல்ல பதவி யோகம் சூப்பரா பிரமாதமா இருக்கும். வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் வரும். சொந்த தொழில் பார்க்குறவங்க, உத்தியோக தலைமை, அதாவது நிறைய ஒரு அரசாங்க அரசியலில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா ப்ரொமோஷன் இருக்கும். சொந்த தொழில் பார்க்குறவங்க பிரமாதமாக, லைஃப் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சு போகும். ஜீவனஸ்தானம் இல்லையா? அப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது சூரியன் சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவங்களாம் மிகப்பெரிய முன்னேற்றம் தரும். சர்வதேச அளவில் தொழில் செய்யவங்களுக்கு சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஒரு மனுஷனை ரொம்ப அற்புதமாக உலக அளவில் பிரகாசமாக்கக்கூடிய நிலை இந்த சக்திகள், இந்த கிரக சக்திகள் உண்டு. சூரியனுக்கும் புதனுக்கும் உண்டு. கம்யூனிகேஷன், ஐடி, மீடியா, அரசியல், அரசாங்கம், இதெல்லாம் சூப்பர் பிரமாதமாக. சரி, அடுத்து குரு ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள், பதவி யோகங்கள், உயர் பதவி யோகங்கள், பயணத்தால் நன்மைகள், கணவன் மூலம் மனைவிக்கு யோகம், மனைவி மூலம் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான ஒரு திடீர் லட்சாதிபதி, திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான 11ஆம் இடம் லாபம், வீடுமனை யோகம், திருமண யோகம், சொத்து யோகம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கன்னிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு. சரி, இதெல்லாம் நடக்குமாக, உண்மையை நடக்குமா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல தசா புத்திகள் இதுக்கு ஒத்து வரணும். கன்னி ராசி இங்க சொல்லக்கூடியது என்னவோ அதான் சொல்ல போற. இது சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. இந்த விதி உங்க ஜாதகத்துல இருக்கா? சுய ஜாதியும் பார்த்துக்கணும். சுய ஜாதகத்துல இந்த விதி இருந்தா, ரெண்டும் ஒத்து போச்சுன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர், லட்சாதிபதியா. இது மாற்று கருத்தே இல்லை. அதுதான் சுய ஜாதியும் பார்த்துக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனாலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அடிச்சு சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.